வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பொரியை யூஸ் பண்ணி 2 ஐட்டம் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரப்பொரி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். காரப்பொரி செய்கிறதுக்கு இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம காரப்பொரி செய்கிறதுக்கு சில ஐட்டங்களை வறுக்க வேண்டியது இருக்குது. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் போட்டுடலாம். 3 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 50 கிராம் வேர்க்கடலையை மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம், தீயாமல் பார்த்துக்கலாம். அதே எண்ணெயில் 3 டீஸ்பூன் பொட்டுக்கல்லையை சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கப் பொரியை ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். தீ அதிகமாக இருந்தால் பொரி தீஞ்சிடும், அதனால் மிதமான தீயிலையே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பூண்டுப்பல் 3 நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அது பொரிஞ்சிட்ட உடனே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளை சேர்த்துடலாம். இது நல்லா வறுபட்ட உடனே வறுத்து எடுத்து வச்சுருக்க பொரியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கால் டீஸ்பூன் சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுட்ரு சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும், மற்றபடி ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு வராது. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறப்ப நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கு சுவையான ஸ்நாக்ஸ். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 10 to 15 டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தலாம். மசாலா பூரி செய்கிறதுக்கு இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்து எடுத்த அதே வாணலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருக்குது. அந்த எண்ணெயை நமக்கு பொரியை வறுத்து எடுக்க போதுமானதாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க 3 கப் பொரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் மிதமான தீயில நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். பொரி நல்லா ஆறணும். ஒரு 5 நிமிஷத்தில் பொரி ஆறிடும். நம்ம மசாலா பொரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீடியம் சைஸ் இருக்கிற ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சதையை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். சின்ன கேரட் ஒரு சைஸை திருகி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். திருகி எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, மாறிடும். லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. இது புளிப்பு, காரம், சாட் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.